நாம் எங்களை கேட்பதெல்லாம் அவரு 1995 நம்ம தலைவர் 95-96 நம்ம தலைவர் எப்படி இந்த மக்களுக்காக போராடி நம்ம எல்லாம் தலை நிறுத்தி இன்றைக்கு வாழ வைத்திருக்கிறார்களோ அது கொஞ்சம் கொஞ்சமாக சரிவு ஏற்பட்டிருக்கிற மாதிரி ஒரு தெரியும். நமக்கு நம்ம பார்க்கிறோம், எல்லா கிராமங்களுக்கும் போகிறோம், ஐயாவுடைய ஒத்துழைப்போட ஐயாவுடைய உத்தரவோட எல்லா கிராமங்களுக்கும் போகும்போது நாங்கள் எல்லாம் தலைவர் பின்னாடி தான் இருக்கிறோம் என்று அனைவரும் கூறினீர்கள். இப்போவும் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளுணர்வு வந்து அதற்கான வழிகாட்டுதலில் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 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 சட்டமன்ற தொகுதியில் தலைவர் அவர்கள் போராடும் போது உங்களுக்கு தெரியும் குறைந்தபட்ச வாக்குகள்லாம் பெற்றது. அதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தமிழகத்தில் வேற எந்த தொகுதியிலையும் இந்த மேம்பாட்டு திட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தின எந்த எம்எல்ஏவும் தமிழகத்தில் கிடையாது என்பதை கலைஞர் அவர்கள் கூட சட்டமன்றத்தில் வாழ்த்து பேசினார். அதெல்லாம் நம்ம காது கூட கேட்டோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்காக போராடி கொண்டிருக்கின்ற தலைவரை மீண்டும் மீண்டும் உயர்த்தி காட்ட வேண்டுமே ஒழிய பின்னடைவுக்கு வழிவகுக்க கூடாது என்பதை நான் உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா தலை விஷயத்தை நீங்க எல்லாம் பொருந்துக்கணும். நிச்சயமா நீங்க பொருந்துக்கிறீங்கன்னு நம்புறேன். நான் என்ன காரணம்னா நம்ம சொல்லும் போதெல்லாம் சரி என்று கூறிட்டு போறீங்க, வீட்டுக்கு போன உடனே அதில் விடைபெற்று வேற விதத்துக்கு மாறிடுறீங்க, வேற வந்துட்டு அடிமையா போயிடுறீங்க, வேற வந்துட்டு கையேந்துறீங்க. வாக்குக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்காக குடும்பத்தோட கையேந்தி நின்று மாற்றி போட்டுறீங்க. அப்போ நீங்க எதை நினைத்து போறீர்களோ அதை செய்யாம மீண்டும் மீண்டும் அடிமையாக போவதற்கான அந்த 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 அடிபடுதல் அந்த நிகழ்ச்சி தான் உங்களுக்கு இருக்குன்றத கூறிக்கொண்டு இனிமேலும் இப்படி இருக்க வேண்டாம். இந்த நிகழ்வு வந்து இங்க வந்திருக்கிற நாட்டாமைகள் எல்லாம் தங்களுடைய ஊர் நிர்வாகத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்தி அந்த மக்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி அந்த மக்கள் எல்லாம் புதிய தமிழகம் மக்களாக தொடர்ந்து நமது தலைவர் டாக்டர் ஐயாவுடைய ஆதரவோடு ஐயாவுடைய வழிகாட்டுதலோடு நாம் செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம்.